வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம 6ஆம் வகுப்பு டேர்ம் 1ல் இருக்கக்கூடிய இயல் 2 அந்த பாடத்தை பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல இலக்கண பாடங்கள் பார்த்துடலாம். இதற்கு முன்னாடி நம்ம 6ஆம் வகுப்பு டேர்ம் 1ல் இயல் 1ல் இருக்கக்கூடிய பாடங்கள் எல்லாமே பார்த்துருந்தோம். இப்போ இதில் பாருங்கள், நமக்கு என்ன பாடம் கொடுத்துருக்காங்கன்னா, முதல் எழுத்துக்களும் சார்பெழுத்தும் அப்படின்னு சொல்லி பாடம் கொடுத்துருக்காங்க. தமிழ் எழுத்துக்கள் பொதுவாக 2 வகைப்படும். என்னென்ன? ஒன்று முதல் எழுத்துக்கள், இன்னொன்று சார்பெழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள்னால் என்ன, சார்பெழுத்துக்கள்னால் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ பார்ப்போம். பாருங்கள், முதல் எழுத்துக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொழிக்கு முதலாவதாக அதாவது ஒரு சொல்லுக்கு முதலாவதாக பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற்காரணமாக இருக்கக்கூடிய எழுத்துக்களை முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது மொழிக்கு முதலில் பிற எழுத்துக்கள், இங்கே இருக்கு பாருங்கள், பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற்காரணமாக இருக்கக்கூடிய எழுத்துக்களை முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எதெல்லாம் இந்த முதல் எழுத்துக்களாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிர் எழுத்து 12ம் மெய்யெழுத்து 18 ஆகிய 30 எழுத்துக்களும் என்னது? முதல் எழுத்துக்கள். சரிங்களா? உயிர் 12 ப்ளஸ் மெய் 18 இந்த 30மே முதல் எழுத்துக்கள். இப்போ பார்த்துட்டோம். அடுத்து சார்பெழுத்துக்கள் பார்க்க போகிறோம். சரிங்களா? சார்பெழுத்துக்கள்னால் என்னன்னு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே என்னது? சார்பெழுத்துக்கள். இந்த 30 முதல் எழுத்துக்களையும் சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். இந்த சார்பெழுத்துக்களை 10 வகையாக பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? 10 வகையாக என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாருங்கள். ஃபஸ்ட்டு உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லி 10 வகையாக பிரிச்சிருக்காங்க. இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்களே, ஒரு யானை கூட்டத்தை பற்றி. இங்கே பாருங்கள், இந்த பெரிய யானை இது முதல் எழுத்துக்கள். இந்த பெரிய யானை தான் வழிகாட்டுது. அதை சார்ந்து போதிலே அந்த மற்ற யானை கன்றுகள் எல்லாம். இப்போ இதெல்லாம் இப்போது ஒரு மொழிக்கு முதலாவதாக மற்ற பின்னாடி கூடிய மற்ற எழுத்துக்கள் எல்லாமே இயங்குவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது முதல் எழுத்து. அந்த முதல் எழுத்தை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே சார்பெழுத்து. அதனுடைய வகைகளும் நம்ம இப்போ பார்த்துட்டோம். இப்போ இந்த 10 சார்பெழுத்துக்கள் தான் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய பாடங்களில் வரும். இந்த சார்பெழுத்துக்களில் நமக்கு முதலாவதாக இருக்கக்கூடிய உயிர்மெய், ஆயுதம், இந்த 2 சார்பெழுத்துக்களை பற்றி இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க. அதை இப்போ பார்க்கலாம். சரிங்களா? பாருங்கள், உயிர்மெய்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். என்னது? ஒரு மெய்யும் ஒரு உயிரும் சேர்ந்து கிடைக்கக்கூடியது என்னது? ஒரு உயிர்மெய். சரிங்களா? அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் ஒன்றோடு ஒன்று சேருவதால் உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகிறது. அடுத்து இங்கே பாருங்கள், உயிர்மெய் எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயிர்மெய் எழுத்தை நம்ம ஒலிக்கும் பொழுது எப்படி மெய்யும் உயிரும் சேர்ந்தாக இருக்கும். நான் போன வீடியோவில் ஒலிக்கும் பொழுது அது என்னது சொல்லிப்பேன். ஒலிக்கும் கால அளவை பொறுத்து அது உயிரெழுத்தை போல் இருக்கும், எழுதும் பொழுது மெய்யெழுத்தை போல் இருக்கும்னு. இங்கே பாருங்கள், ஒளி வடிவம், ஒளியினுடைய வடிவம் கா அப்படிங்கும்போது இக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ மெய்யும் உயிரும் சேர்ந்தாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த கால அளவு ஒலிக்கும் பொழுது என்னது? உயிரெழுத்து இருக்குன்னு. அதை அடுத்த பாயிண்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெண்டையும் குழப்பிக்க வேணாம். வரி வடிவம் மெய்யெழுத்தையும் எழுதும் பொழுது என்னது? வரி வடிவம் மெய்யெழுத்து இருக்கும். அதே போல் ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். சரிங்களா? அப்போ உயிர் மெய் எழுத்தினுடைய ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். ஒலிக்கக்கூடிய கால அளவு மாத்திரை என்னது? அந்த உயிரெழுத்தை ஒத்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 3வது பாயிண்ட் பாருங்கள், முதல் எழுத்துக்களை எல்லாம் சார்ந்து வரக்கூடிய காரணத்தால் சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 2வது சார்பெழுத்தான ஆயுதம் பார்க்க போகிறோம். ஆயுதம் அப்படின்னாலே நமக்கு தெரியும், அது என்னது? 3 புள்ளிகளை உடையது. ஆயுதம் 3 புள்ளிகளை உடையது. அக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 3 புள்ளிகளை கொண்ட ஒரு தனித்த வடிவம் பெற்றது இந்த ஆயுத எழுத்து. இதனுடைய வேறு பெயர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை. சரிங்களா? தனித்து ஒரு தனித்தன்மையோடு இருக்கிறதா தனிநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அகேனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கேடயம் அப்படின்னும் சொல்லுவாங்க. இது எல்லாமே என்னது? ஆயுத எழுத்திற்குரிய
வேறு பெயர்கள். இந்த ஆயுத எழுத்து வந்து நுட்பமான ஒலிப்பு முறையே உடையது. சரிங்களா, நுட்பமான ஒலிப்பு முறையை கொண்ட எழுத்து தான் வந்து என்னது ஆயுத எழுத்து. நான் போனதோடய சொல்லியிருப்பேன், தனக்கு அடுத்து வந்து ஒரு உயிர்மெய் எழுத்து, தனக்கு முன்னாடி வந்து ஒரு குறில் எழுத்தையும் கொண்டு இடையில் வரக்கூடியது ஆயுத எழுத்துன்னு இருப்பேன். அதை பற்றி தெளிவாகவே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்து, ஒரு ஆயுத எழுத்து ஒரு சொல்லில் வந்து இடையில் மட்டும்தாங்க வரும். ஒரு சொல்லினுடைய இடையில் மட்டும்தான் ஒரு ஆயுத எழுத்தானது வரும். தனக்கு முன்னாடி குறில் எழுத்து தான் இருக்கும், நெடில் எழுத்தே வராது. சரிங்களா, ஏதேனும் ஒரு குறில் எழுத்து, அது உயிர் எழுத்தாவோ உயிர்குறிலாவோ அல்லது உயிர்மெய் குறிலாவோ இருக்கலாம். ஆனால் இந்த ஆயுத எழுத்து அடுத்து வரக்கூடிய எழுத்து கண்டிப்பாக வல்லின எழுத்தான இந்த கசட தபறு பார்த்தீங்களா, இந்த கசட தபருடைய இனமாக தான் இருக்கும். வல்லின உயிர்மெய் எழுத்து தான் வந்து கொண்டு இருக்கும் இறுதியாக ஆயுத எழுத்து அடுத்து வரக்கூடிய எழுத்து. சரிங்களா, மற்ற மெல்லினமோ இடையினமோ வராது. சரிங்களா, இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆயுத எழுத்திற்கு முன்னாடி வந்து ஒரு குறில் எழுத்து இருக்கும், அது உயிர் குறிலாவோ அல்லது உயிர்மெய் குறிலாவோ இருக்கும். அந்த ஆயுத எழுத்தை அடுத்து வந்து வரக்கூடியது என்னது, கண்டிப்பாக ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தை தான் இருக்கும். அடுத்து வந்து இந்த ஆயுத எழுத்து வந்து தனித்து இயங்காது. சரிங்களா, தனித்து அது இயங்காது. இந்த முதலெழுத்தாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்கக்கூடியது. சரிங்களா, தனித்து இயங்காதனால என்ன அர்த்தம், அப்போ உயிரையும் மெய்யையும் சார்ந்து தான் இயங்கும். அதன் காரணமாக தான் இந்த ஆயுத எழுத்தையும் வந்து சார்பு எழுத்தில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. சரிங்களா, இங்கே பாருங்கள், நமக்கு வந்து இந்த புக் பேக், இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய புக் பேக்கில் சில நமக்கு தேவையான தகவல்கள்லாம் நம்ம பார்க்கலாம். தொடர்களை பிரித்து 2 தொடர்களாக எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், பல நாள்களாக மழை பெய்யாததால் பயிர்கள் வாடின. இது வந்து ஒரு முழு தொடராக இருக்குது. இந்த தொடரை வந்து 2ஆக பிரிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள் எப்படி பிரிச்சுக்காங்க, பல நாள்களாக மழை பெய்யவில்லை ஒரு தொடர், அடுத்து பயிர்கள் வாடின. இதே போல் நம்ம அடுத்த தொடரை பிரிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கபிலன் வேலை செய்யாததால் களைப்பாக இருக்கிறான். நம்ம எப்படி மாற்றலாம், கபிலன் வேலை செய்தான் அப்படின்னு கூட மாற்றலாம். இல்லைனா கபிலன் வேலை செய்யவில்லை அடுத்து களைப்பாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இன்னொரு தொடராக மாற்றலாம். அதே போல் இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றா அப்படின்னா, இலக்கியா இனிமையாக பாடினால் அப்படின்னு சொல்லி ஒன்று பிரிக்கலாம், பரிசு பெற்றா அப்படின்னு ஒரு தொடராக பிரிக்கலாம். அடுத்து பாருங்கள், நம்ம சிலபஸில் இருக்கக்கூடியது பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு இது பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு டேஸ் என்று பெயர். கடலுக்கு பறந்து விரிந்து இருப்பதால் பறவை, அதாவது இந்த இடையின ரகரம் வரக்கூடிய பறவை என்று பெயர். சரிங்களா, இந்த வல்லின ரகரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பறவை வந்து பறக்கக்கூடிய பறவை, புல்லினம், புல் அப்படின்னு சொல்லுவாங்க, புல்லினம் புல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, நம்ம காக்கா குருவி மைனா மயில் இதெல்லாமே வந்து என்னது பறவையினம். அடுத்து 2வது பாருங்கள், இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக டேஸ் ஆற்றினார். இந்த இடத்துல உரை ஆற்றினார். உரை வந்து எந்த உரை வரணும், இடைநிறை இருக்குது பார்த்தீங்களா, இந்த உரை தான் சொற்பொழிவாற்றுதல், பேசுதல், உரையாற்றுதல் அப்படின்ற பொருளாக வரும். இந்த உரை வந்து என்னது மூடி இல்லைன்னா உறைந்து போதல் அப்படின்ற பொருளாக வரும். சரிங்களா, அடுத்து 3வது பாருங்கள், முத்து தம் டேஸ் காரணமாக ஊருக்கு சென்றார். முத்து தம் பணி காரணமாக ஊருக்கு சென்றார். இந்த பணி அதாவது என்னது தன்னகர நான் அதில் வரக்கூடிய நீ தான் வரணும். சரிங்களா, இதுதான் வந்து எனது வேலை அப்படின்ற பொருளை குறிக்கும். பொதுவாக வந்து நம்ம 3 சுழி நீ அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 சுழி நீ வந்து என்னது குளிர்காலத்தில் பெய்யக்கூடிய பனி இருக்கு இல்லையா, குளிர் பனி, அதை குறிக்கக்கூடியது. இது வந்து வேலையை குறிக்கக்கூடியது. சரிங்களா, அதே போல் இன்னொன்று பனி அப்படின்னா என்னது பணிதல், கீழ்ப்படிதல் அப்படின்ற பொருளையும் இந்த தன்னகர நீ 3 சுழி நீ வந்து குறிக்கும். நமக்கு இந்த இடத்துல பனி அப்படிங்கிறது வேலை அப்படின்ற பொருளில் இந்த தொடரில் வந்திருக்கு. அடுத்து 4வது பாருங்கள், கலைமகள் தம் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை டேஸ், தோழியை அழைத்தாள். அழைத்தாளுக்கு எந்த அலை வரணும், இந்த மகளலை அழைத்தாள். இதுதான் வந்து சரியான விடை. சரிங்களா, அதே போல் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த வகரலை அழைத்தாள். இந்த அலையில் வந்து என்னென்னா, இந்த அலை அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா கடல் அலை இருக்குது பார்த்தீங்களா, கடல் அலைன்னு பொருள். அதே போல் இந்த அலை இருக்குது பாருங்கள், அலை இது என்னது துவாரம் ஓட்டை, அதாவது எலிவலை புற்று அப்படின்னு சொல்லும் இல்லையா, அந்த பொருளில் வரக்கூடியது இந்த அலை. சரிங்களா, இது வந்து கடல் அலை, இது வந்து என்னது எலிவலை இல்லைன்னா புற்று, அதாவது துவாரம் அப்படின்ற பொருளில் வரும். அடுத்து வந்து இந்த அலை வந்து என்னது அலைத்தல்,
வர வைத்தல் அப்படின்ற பொருளில் வரக்கூடியது. சரிங்களா? அடுத்த ஒரு எக்ஸாம்பிளையும் பார்த்துடலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸசைஸ் பாருங்கள். புல் என்பதன் வேறு பெயர் என்ன? புல் இப்போ தான் சொல்லி புல்லுனா பறவை. அடுத்து பறவைகள் இடம்பெயர்தல் வந்து என்னன்னு சொல்லுவோம்? வலசை போதல் அப்படின்னு சொல்லுவோம். வலசை போதல். அதே போல் சரணாலயம் என்பதன் வேறு பெயர் என்னது? சரணாலயம் என்பதனுடைய வேறு பெயர் வந்து புகலிடம். புகலிடம். சரிங்களா? அதே போல் இது என்னது? வலசை போதல். வலசை போதல். சரிங்களா? அடுத்து வந்து நமக்கு இந்த பாடத்தில் வந்து இந்த கலைச்சொற்கள் இருக்குது. கலைச்சொற்கள் பார்க்கலாம். கலைச்சொற்கள் பாருங்கள். கண்டம் அப்படிங்கிறது, கண்டம் அப்படின்னா கான்டினென்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. உலகத்தில் மொத்தம் 7 கான்டினென்ட் இருக்குது, அதாவது 7 கண்டங்கள் இருக்குது. நம்ம எல்லோரும் இருக்கக்கூடியது வந்து ஆசிய கண்டம். சரிங்களா? ஆசிய கண்டம். பிரிட்டன், இங்கிலாந்து அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து என்னது? ஐரோப்பா கண்டம். சரிங்களா? ஐரோப்பா. அடுத்து அமெரிக்கா, கனடாலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வட அமெரிக்கா. சரிங்களா? அடுத்து அப்புறம் இந்த மெக்சிகோ, பிரேசிலு, அர்ஜென்டினா இந்த நாடுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து தென் அமெரிக்கா. சரிங்களா? தென் அமெரிக்கா கண்டம். அப்புறம் இந்த சூடானு, எகிப்து, சவுத் ஆஃப்ரிக்கா இந்த நாடுகளாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து என்னது? ஆப்பிரிக்கா கண்டம். ஆப்பிரிக்கா. அடுத்து வந்து ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது ஒரு தனி கண்டம். சரிங்களா? ஆஸ்திரேலியாங்கிறது ஒரு தனி நாடு, ஒரு தனி கண்டமாகவும் இருக்குது. அதற்கடுத்து வந்து அண்டார்டிகா அப்படின்னு சொல்லி ஒரு கண்டம் இருக்குது. மொத்தம் 7 கண்டங்கள் வந்து உலகத்தில் இருக்குது. நம்ம இருக்கக்கூடியது ஆசிய கண்டம். அதுதான் வந்து என்னது? கான்டினென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள். வலசை அப்படின்னா என்னது? மைக்ரேஷன், அதாவது இடம்பெயர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இடம்பெயர்தல், மைக்ரேட் ஆகி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வலசைனா இடம்பெயர்வு. தட்பவெப்பநிலை அப்படின்னா கிளைமேட். சரிங்களா? வானிலை அப்படின்னா வெதர். இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்துக்கோங்க. தட்பவெப்பநிலை அப்படின்னா அன்னைக்கு ஒரு குறுகிய காலத்துக்கு. சரிங்களா? அது வந்து கிளைமேட். இன்றைக்கி காலையில், இன்னைக்கு சாயங்காலம் மாறும், நாளைக்கு காலையில் மாறும். அது மாதிரி தட்பவெப்பநிலை அதாவது வெதர் ரிப்போர்ட் அப்படிங்கிறது அதை பிரிப்பாங்க. காலநிலை அப்படின்னு சொல்லி மாறும். அது ஒரு 30 ஆண்டுகளுக்கு இந்த மாதிரிலாம் பிரிப்பாங்க. சரிங்களா? அப்போ தட்பவெப்பநிலைனா கிளைமேட்டு, வானிலைனா வெதர். சரிங்களா? அடுத்து சாஞ்சுரி அப்படின்னா என்னது? சாஞ்சுரி அப்படின்னா புகலிடம். சரணாலயத்துக்கு இன்னொரு பேர் சொல்லணும் இல்லையா, புகலிடம் தான் என்னது? சாஞ்சுரி. அடுத்து புவியீர்ப்பு புலம் அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் என்னன்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு. சரிங்களா? கிராவிடேஷனல் ஃபீல்டு. அடுத்து வந்து நம்ம செய்யுள் பாடங்களுக்கு போகலாம். இதிலே வந்து திருக்குறள் இருக்குது, அதையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் செய்யுளுக்கு போயிடலாம். சரிங்களா? திருக்குறள் பாருங்கள். நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிற எல்லா திருக்குறளையுமே வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். இங்கே வந்து நமக்கு என்னது? ஃபஸ்ட்டு கடல் வாழ்த்தா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். திருக்குறளுடைய முதல் குறளான அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அதாவது அகரம்தான், ஆதான் வந்து என்னது? எழுத்துக்களுக்கு தொடக்கம். அதுபோல் ஆதி பகவன் தான் வந்து உலகுக்கு தொடக்கம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து வான் சிறப்பு. சரி, வான் சிறப்புங்கிறது இந்த மழை பெய்யறதை பற்றி அதனுடைய சிறப்பை வந்து சொல்லியிருக்காரு. குறள் பாருங்கள். விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. சரிங்களா? அதாவது விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. அதாவது மழை வந்து உரிய காலத்தில் பெய்யாது போனால் என்னாகும்? மழை வந்து உரிய காலத்தில் பெய்யலை அப்படின்னா உலகத்து உயிர்கள் எல்லாமே பசி வந்து என்னது? துன்புறுத்தும். அதாவது மழை பெய்யலைன்னா உணவு தானியங்கள் விளையாது, அப்போ மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் கிடைக்காது, அதனால் பசி வந்து துன்புறுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. மழையானது உரிய காலத்தில் பெய்யாமல் போனால் உலகத்தில் உள்ள உயிர்களை எல்லாம் பசிங்கிற நோய் வந்து துன்புறுத்தும் அப்படிங்கிறது தான் இந்த குறளுக்கான விளக்கம். அடுத்து பாருங்கள். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. அதாவது கெடுப்பதும் கெட்டார்க்கு அப்படின்னா என்னது? உரிய காலத்தில், அதாவது உரிய காலத்தில் பெய்யாமல் கெடுப்பதும் மழை தான். அதே போல் உரிய காலத்தில் பெய்து காக்கக்கூடியது மழை தான். தேவையில்லாத காலத்தில், தேவையில்லாத காலம் தேவைப்படக்கூடிய காலத்தில் சில நேரங்களில் பெய்யாமல் மக்களை துன்புறுத்தக்கூடியதும் என்னது? மழை தான். அதே போல் பயிரெல்லாம் நட்டு வச்சு மழைக்காக காத்திருப்பாங்க. அதே போல் உரிய நேரத்தில் மழை பெய்து அந்த மக்களை எல்லாம் காக்கக்கூடியது மழை தான் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து இந்த 3வது குறள். அடுத்து 4வது குறள் பாருங்கள். நீத்தார் பெருமை. சரிங்களா? நீத்தார் பெருமை. ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, பாருங்கள். நீத்தார் பெருமையில் என்னது? குறள் பாருங்கள். செயற்கரிய செய்வர் பெரியர்.
சரிங்களா. செயற்கரிய செய்வார் பெரியர். அதாவது செய்ய முடியாத செயலையும் முடித்து காட்டக்கூடியவர் தான் வந்து பெரியோர். அதான் செயற்கரிய, செய்வதற்கு அரிய செயல்களையும் அப்படின்ற பொருள். செய்ய முடியாத செயல்களையும் செய்வதற்கு அரிய செயலையும் செய்பவர் யார்? பெரியார். சிறியர் செயற்கரிய செயலாகாதார். அதாவது முடியாது என சொல்லக்கூடியவங்க வந்து என்னது? சிறியோர். அப்படிங்கிறதான் இந்த குறளுக்கான விளக்கம். அடுத்து பாருங்க. அடுத்து மக்கட்பேறு அப்படிங்கிறதுலேருந்து அருமையான ஒரு குறள் வந்து கொடுத்துருக்காங்க. தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை அப்படின்னா என்னென்னா, தம்மை விட தம்மக்கள் வந்து அறிவுடையவர்களாக இருத்தல் அப்படின்னு பொருள். மாநிலத்து அப்படின்னா இந்த உலகத்தில், மாநிலம் பெரிய நிலம்லையா உலகம், அந்த பெரிய நிலத்தில் உள்ள மண்ணுயிர்க்கு, இந்த உலகத்தில் வாழக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் இனிது எது அப்படின்னா, இனிமையானது எது அப்படின்னா, மகிழ்ச்சியானது எது அப்படின்னா, இந்த பெரிய உலகத்தில் மண்ணுயிர்கள், அதாவது இந்த பெரிய உலகத்தில் வாழ்கின்ற உயிர்களுக்கு, மக்களுக்கெல்லாம் இனிமையானது எது அப்படின்னா, தம்மை விட தம் மக்கள் அப்படின்னா தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய வாரிசுகள், தம்மை விட தன்னுடைய மக்கள் வந்து அறிவுடையோர், தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் வந்து என்னது? மகிழ்ச்சி, இனிமையானது அப்படிங்கிறது தான் இந்த குறளுக்கான விளக்கம். அடுத்து 6வது குறள் பாருங்கள். இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நல்ல குறள் தான். ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். அதாவது ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் அப்படின்னா, ஒரு தாய் வந்து தன் குழந்தையை பெற்ற நேரத்தை காட்டிலும் பெரிதளவு அவள் மகிழ்வாள். எப்போ அப்படின்னா, தன் மகனை வந்து சான்றோன், உயர்ந்தோன், அறவோன் அப்படின்னு சொல்லி மற்றவர் பாராட்ட கேட்கும் பொழுது ஒரு தாயானவள் அந்த குழந்தையை பெற்ற நேரத்தில் அடைந்த மகிழ்ச்சியை காட்டிலும் அவனை பற்றி மற்றவங்க வந்து புகழும் பொழுது ஒரு பெரிய மகிழ்ச்சியை அடைவாள், பெருமகிழ்ச்சியை அடைவாள் அப்படிங்கிறது தான் இந்த குறளுக்கான விளக்கம். அடுத்து 7வது குறள் பாருங்கள். அன்புடைமை. நமக்கு அந்த 20 குறள் டாப்பிக்கில் இருக்குது. அன்புடைமை குறள் பாருங்கள். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அதாவது அன்பிலார் அப்படின்னா என்னது? அன்பு இல்லாதவர். எல்லாம் தமக்குரியர் அப்படின்னா என்னது? அன்பு இல்லாதவங்க வந்து எல்லா பொருளும் எனக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் அன்பு உடையவர்கள் வந்து அவருடைய குணம் என்ன அப்படின்னா, தன் உடம்பும் பிறர்க்கு. அன்பு இல்லாதவர்கள் வந்து எல்லாமே எனக்கு தான் சொல்லுவாங்க. அன்பு இருக்கவங்க வந்து தன்னுடைய உடம்பும் எல்லாமே வந்து என்னது? மற்றவர்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 8வது குறள் பாருங்கள். அன்பின் வலியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்புதோள் போர்த்த உடம்பு. அன்பின் வலியது உயிர்நிலை அப்படின்னா என்னது? அன்பு இருப்பது தான் உயிருள்ள ஒரு உடல். சரிங்களா. அன்பு இருப்பது தான் வந்து என்னது? உயிருள்ள உடல் அப்படிங்கிறது தான் இந்த அன்பின் வலியது உயிர்நிலை. அஃதிலார்க்குன்னு அது இல்லாதது, அன்பு இல்லாதது அப்படின்னு அர்த்தம். அஃதிலார்க்கு. என்புதோள், என்பு அப்படின்னா என்னது? வெறும் எலும்பு அப்படின்னு அர்த்தம். அன்பு இல்லாதது எது அப்படின்னா, வெறும் எலும்பும் தோலும் போர்த்திய உடம்பு தான் அன்பு இல்லாதது. அப்போ ஒருவனுக்கு அன்பு இருக்கக்கூடியதான் வந்து என்னது? உயிருள்ள உடல். அப்படி அன்பு இல்லாதது என்னது? வெறும் எலும்பும் தோலும் போர்த்தி இருக்கக்கூடிய ஒரு இது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 9வது குறள் பார்ப்போம். இனியவை கூறல். அதில் வந்து பாருங்கள். பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற. சரிங்களா. பணிவுடையன் இன்சொலன் ஆதல். அதாவது பணிவும் இன்சொல்லும் தான் ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்கள். சரிங்களா. என்னது? ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்கள். அணியல்ல அப்படின்னது அழகல்ல. அணிகலன்கள் அல்லாதது என்னது? மற்றவை எல்லாமே வந்து என்னது? அணிகலன்கள் ஆகாது. அப்போ ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்கள் எது? பணிவும் இன்சொல்லும் தான் ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன். சரிங்களா. அடுத்து 10வது குறள் பார்ப்போமா? இறுதியான குறள். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. அதாவது இனிய உளவாக இன்னாத குறள் அப்படின்னா என்னது? இனியது இருக்கும் பொழுது இன்னாததை சொல்லுதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது இனிய சொற்கள் எவ்வளவோ இருக்கும் பொழுது இன்னாத, அதாவது இனிமையல்லாத கடுமையான சொற்களை பேசுவது எப்படி இருக்குது அப்படின்னா, நல்ல கனின்னு நல்ல பழங்கள் இருக்கும் பொழுது அந்த பழத்தை விடுத்து ஒரு காயை வந்து நாம் உண்பதற்கு ஒப்பானது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்கிறாரு. இப்போ அடுத்து வந்து வள்ளுவரை பற்றின சில தகவல்கள் இருக்குது. நம்ம அதையும் ஒரு முறை பார்த்துட்டு அடுத்த பாடங்களுக்கு போகலாம். பாருங்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், திருவள்ளுவர் வந்து என்னது? 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். எந்த காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறியிலே வகுத்து கூறியுள்ளார்.
அதே போல் அவருடைய சிறப்பெயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வான் புகழ் வள்ளுவர், தெய்வப் புலவர், பொய்யில் புலவர், முதற்பாவலர், நாயனார் அப்படின்ற சென்னா போதார் அப்படின்ற சில சிறப்பு பெயர்களால் வந்து திருவள்ளுவர் வந்து அழைக்கப்படுகிறார். சரிங்களா. அடுத்து திருக்குறள் வந்து 3 பால்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. நமக்கு தெரியும் என்னது, அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 3 பால்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதே போல் திருக்குறள் வந்து 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. சரிங்களா. அறநூல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. திருக்குறளில் மொத்தம் 133 அதிகாரங்களில் அதிகாரத்துக்கு 10 பாடல்கள் வீதம் 1330 குறள்பாக்கள் வந்து கொண்டுள்ளது. சரிங்களா. அதே போல் திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை அப்படின்ற வகையில் இந்த நூல் வந்து சிறந்து விளங்குகின்றது. திருக்குறளுக்கு வேறு என்னென்ன பெயர்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக பொதுமறை, வாயிரை வாழ்த்து முதலிய பல சிறப்பு பெயர்கள் வந்து வழங்குகின்றன. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மொழியில் வந்து திருக்குறள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. பைபிளுக்கு அடுத்தபடியாக பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல் அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குறள் தான். சரிங்களா. அடுத்து இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய புக் பேக், அதாவது திருக்குறள் இருக்கக்கூடிய புக் பேக்கையும் பார்த்துட்டு போயிடலாம். பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எது? மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது தம்முடைய அறிவுடைய மக்கள். சரிங்களா. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து அப்படின்னு வருது இல்லையா, அதான். அப்போ என்னது, தம்முடைய அறிவுடைய மக்கள் தான் மக்களுக்கு வந்து மகிழ்ச்சி தரக்கூடியது. அடுத்து ஒருவருக்கு சிறந்த அணி எது? ஒருவருக்கு பணிவும் இன்சொல்லும் தான் ஒருவருக்கு சிறந்த அணி. அடுத்து பொருத்தமான சொற்களை கொண்டு நிரப்புக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. திருக்குறளில் விடுபட்ட சொற்களை வந்து நிரப்பணும். இனிய உளவாக, இனிய உளவாக, இன்னாத கூறல், கனியிருப்ப காய், காய்கவர் நற்று. அடுத்து அன்பிலார் எல்லாம், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும், என்பும் உரியர் பிறர்க்கு. சரிங்களா. இப்போ வந்து நம்ம அடுத்த செய்யுள் பாடத்துக்கு போயிடலாம். அடுத்து வந்து நமக்கு இயல் 2ல் சிலப்பதிகாரம் கொடுத்துருக்காங்க. நம்ம சிலப்பதிகாரத்தை பார்த்துடலாம். சரிங்களா. பாடல்கள் வாசிக்கிறேன், கவனிங்க. முதல் பாடல் பாருங்கள். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்றிவ் அங்கன் உலகளித்தலான். அடுத்து இரண்டாவது பாடல் பாருங்கள். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேறு வளம் திரிதலான். மூன்றாவது பாடல் பாருங்கள். மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அலிபோல் மேல் நின்று தான் சுரத்தலான். இப்போ வந்து நம்ம இந்த பாடலில் இருக்கக்கூடிய சொல் பொருள் வந்து பார்ப்போம். சொல் பொருள் வந்து நம்ம கண்டிப்பாக படித்தாகணும். பாருங்கள், திங்கள் அப்படின்னா நிலவு என்று பொருள். அது மட்டும் இல்லாமல் திங்கள் அப்படின்ற சொல்லுக்கு வேறு என்ன பொருள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாதத்தின் பெயர். சரிங்களா. அதே போல் கிழமை, ஒரு கிழமை, மாதம், தமிழ் மாதங்களை குறிக்கக்கூடியது நிலவு. இது எல்லாமே வந்து என்னது, திங்கள் அப்படின்ற சொல்லுக்குரிய பொருள். சரிங்களா. அடுத்து கொங்கு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொங்கு அப்படின்னா மகரந்தம் அப்படின்னு பொருள். சரிங்களா. அதாவது தாவரங்களில் பூக்களில் இருக்கக்கூடிய ஆண் பகுதி வந்து மகரந்தம், பெண் பகுதி வந்து சூழ் அப்படின்வாங்க. இப்போ ஒரு மலர் இப்படி இருக்குன்னு வச்சுக்காங்க, இது மலர்னு வச்சுக்காங்க. இதுக்கு மேலே அந்த இப்படி சின்ன சின்னதாக வந்து மேலே அப்படியே மஞ்சளாக சிவப்பு சிவப்பாக இருக்குது. செம்பருத்திலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நீளமாக சென்டர்லேருந்து நீளம் வந்து அப்படியே மேலே மயில் கொண்ட மாதிரி இருக்கும். அது லேசாக கையில் தொட்டாலே வந்துடும். அப்போ வண்டுகள் போய் அதில் தேன் எடுக்கும்போது அதை ஒட்டிக்கிட்டு போய்ட்டு அடுத்த வண்டில் போகும்போது, அடுத்த பூக்கள் போகும்போது அதெல்லாம் உதிர்ந்துடும். அப்போ கீழே அடியில் வந்து சூலகம் நீளமாக வருது பார்த்திங்கன்னா செம்பருத்தியில், இங்கே இருக்கிறது சூலகம், இங்கேருந்து மகரந்தம் இருக்கும். இப்போ இதில் பட்டு சூழ் கொண்டு எனது கரு கொண்டு அடுத்த பூக்கள் பூக்கும். சரிங்களா. அடுத்து வந்து அலர், அலர் அப்படின்னா என்னது, மலர்தல். ஒரு மலர் வந்து விரிந்த நிலை, விரியது, அலர் மலர்தல் அப்படின்னு பொருள். திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம் என்று பொருள். அடுத்து பொற்கோட்டு அப்படின்னா என்னது, பொன்மயமான சிகரத்தில். அப்போ கோட்டு அப்படின்னு கேட்டால் என்னது, சிகரத்தில் அப்படின்ற பொருள். சரிங்களா. சிகரம் அப்படின்ற பொருளில் வரும். அடுத்து மேரு அப்படின்னா என்னது, மேரு என்றால் இமயமலை என்று பொருள். நாம நீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல் என்று பொருள், அச்சம் தரும் கடல். அழி அப்படின்னா என்னது, அழி அப்படின்னா கருணை என்று பொருள். சரிங்களா. அதே போல் இந்த அழி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து என்னது, அழித்தல், க்ளோஸ் பண்ணுறது, டெமாலிஷ் பண்ணுறது இல்லையா, க்ளோஸ் பண்ணுறது, அந்த அர்த்தம் அழித்தல், ஆக்கல் அழித்தல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா,
அந்த பொருளை வரக்கூடியது. அதே போல் இந்த அள்ளிக்கு வந்து கருணை அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. அடுத்து தருதல், அளித்தான், பரிசளித்தான் அப்படின்னு சொல்லி தருதல்ங்கிற ஒரு பொருள் இருக்குது. தருதல் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கருணைங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. அடுத்து அதே போல் இந்த அள்ளி இருக்குது பார்த்தீங்களா, இந்த சொல்லுக்கு என்னென்னா ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத தன்மை சரிங்களா. இல்லைன்னா ஆண் பெண் ரெண்டும் கலந்த தன்மை தான் வந்து என்னது இந்த பெயர் கொண்டு சொல்லுவாங்க சரிங்களா. அடுத்து நம்ம இதனுடைய ஆசிரியர் குறிப்பு பார்த்துடலாம். சிலப்பதிகாரம் அப்படிங்கிற காப்பியத்தை இயற்றியவர் யார், நம்ம எல்லாருக்கும் தெரியும், இளங்கோவடிகள் சரிங்களா. இவர் வந்து சேர மன்னர் மரபை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி நம்ம எதன் மூலியம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது சரிங்களா. இவர் வந்து சேரன் செங்கோடனுடைய தம்பி, சேர மரபை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி சிலப்பதிகார பதியமானது வந்து நமக்கு சொல்லுது. இவருடைய காலம் வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு சரிங்களா. அடுத்து ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்று வந்து சிலப்பதிகாரம். இதுவே தமிழினுடைய முதல் காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழினுடைய முதல் காப்பியம் வந்து சிலப்பதிகாரம். இது இந்த சிலப்பதிகாரத்துக்கு வேறு என்ன பெயர்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லிலாம் வேறு உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இசை நாடகம் தான், இசை நாடக வடிவம் தான் வந்து என்னது சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து என்னது சிலப்பதிகாரத்தில் வேறு பேர். அப்புறம் தேசிய காப்பியம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல பேர்கள் வந்து சிலப்பதிகாரத்துக்கு இருக்குது. அதில் முக்கியமானது என்னது, முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், உரையுடையிட்ட பாட்டுடை செய்யுள், இது எல்லாமே வந்து என்னது முதற்காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே சிலப்பதிகாரத்துடைய சிறப்பு பெயர்கள் சரிங்களா. அடுத்து சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலப்பதிகாரத்துக்கும் மணிமேகலைக்கும் கதை மாந்தர் தொடர்பும் கதை தொடர்பும் இருக்கின்ற காரணத்தால் வந்து இந்த இரண்டு நூல்களையும் வந்து என்ன சொல்கிறாங்க, இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மணிமேகலையை எழுதியவர் வந்து நம்ம இளங்கோவடிகளுடைய நண்பரான சீர்தலை சாத்தனார். அந்த சீர்தலை சாத்தனார் வந்து மதுரையில் பிறந்த ஒரு கூல வாணிகம் செய்தவர், அதாவது தானிய வியாபாரம் செய்யக்கூடியவர் சரிங்களா. அவர் தான் வந்து மணிமேகலை எழுதியிருப்பார். அவர் வந்து பௌத்த மதம் சார்ந்தவர் சரிங்களா. இளங்கோவடிகள் வந்து ஒரு சமணத்துறவி சரிங்களா. அதாவது சிலப்பதிகாரத்துக்கு இன்னொரு சிறப்பு என்ன சொல்லுவாங்கன்னா, உலகில் உள்ள மற்ற இலக்கியங்கள் எல்லாமே அரசனை வந்து தலைவனாக மற்ற முதல் இலக்கியங்கள் ஆதி காப்பியங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஆதி காப்பியங்கள், இப்போ நம்ம கிரேக்கம் அங்கிட்டலாம் போனால் இலியாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆங்கிலத்தில் ட்ராய் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இலியாட் கிட்டத்தட்ட நம்ம ராமாயணம் மாதிரியே இதாக இருக்கும். அது ஒரு குதிரை செஞ்சுருப்பாங்க. கிரேக்கர்கள் வந்து ஒரு குதிரையை செஞ்சுட்டு விட்டு போகிறாங்க. ஆனால் பார்த்தா அந்த குதிரைக்குள்ளே ஒளிஞ்சிருந்து அப்புறம் அவங்க நாட்டுக்குள்ளே அந்த குதிரையை வந்து அவங்க கொண்டு போனோன்னே அதுக்குள்ளேருந்து போயிட்டு தாக்குதல் பண்ணி ஒரு நாட்டுடைய அரசியை கடத்திட்டு போயிடுவாங்க சரிங்களா. ஹோமர் அப்படின்னு சொல்லி ஆசிரியர், அவர் ஒரு கண்ணு தெரியாதவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எழுதிய தான் வந்து அந்த இலியட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேக்க பழம்புராணத்தில் ஒன்று சரிங்களா. அது மாதிரி அப்போ மற்ற உலகத்தின் மற்ற பகுதிகள் எல்லாமே வந்து அவர்கள் பேசியது வந்து எனது ஒரு தலைவன் ஒரு ஒரு அரசனுடைய கதையை பேசும் பொழுது, தமிழகத்தில் மட்டும் முதல் முறையாக எல்லாரும் கதை எழுதும்போது ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தான், ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தான்னு கதை எழுதும் பொழுது, இளங்கோவடிகள் மட்டும் என்ன பண்ணுறாரு, ஒரு ஊரில் ஒரு வணிகன் இருந்தான், அவனுக்கு ஒரு மகன் இருந்தான், இன்னொரு வணிகன் இருந்தான், அவனுக்கு ஒரு மகன் இருந்தான் அப்படின்னு சொல்லி குடிமக்களை முதன்மைப்படுத்தி காப்பியம் புனையப்பட்டது எங்கள் தமிழ்நாட்டில் தான். அதாவது கோவலன் வந்து சிலப்பதிகாரத்தோட நாயகன் சரிங்களா. கோவலன், கண்ணகி வந்து நாயகி சரிங்களா. கண்ணகி எனக்கு நினைவு சரியாக இருந்தால் கோவலனுக்கு ஒரு 12-14 வயசு, கண்ணகிக்கு ஒரு 10 வயசு இருக்கும்போது திருமணம் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா. இல்லைன்னா ஏதோ இல்லை, கண்ணகிக்கு இப்போ 12 வயசும் கோவலனுக்கு 16 வயசு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல, நான் அடுத்த முறை உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இந்த 10 வயசு அப்படிங்கிறத எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது சரிங்களா. அப்படி இருக்கும்போது கல்யாணம் பண்ணி அவங்கள ஒரு வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்திர விழான்னு ஒன்று நடக்கும். 28 நாள் இந்திர விழா நடக்கும். அந்த இந்திர விழாவில் ஒரு தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு அரங்கத்தில் ஒரு நாட்டிய நிகழ்ச்சி நடக்குது. அதில் வந்து மாதவி என்பாள், தலைக்கோள் அறிவை என்று பட்டமிட்ட மாதவி என்பாள் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. கலைகள் படிக்கும் பொழுது தலைக்கோள் அறிவேன்னு பட்டம் வாங்கினா மாதவி அப்படின்னு சொல்லிட்டு, அவள் பல்வேறு நடனங்கள் வந்து கரகாட்டம், இந்த குடக்கூத்து போன்ற பல்வேறு நடனங்களை வந்து கற்றறிந்திருந்தாள் அப்படிலாம் படிச்சிருப்போம் இல்லையா. அப்படி அந்த மாதவி நடனம் ஆடும் பொழுது அப்போ கோவலன் வந்து மாதவி மீது காதல் கொண்டு மாதவி கூட போய் சில காலம் வாழ்ந்துகிட்ருப்பாங்க. அப்போ அவங்க இருவருக்கும் பிறக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை தான் அந்த மணிமேகலை. அப்போ கோவலன் இறந்துருவான். கண்ணகி வந்து மதுரையை வந்து எடுத்துட்டு அங்கே போனே. அப்புறம் கோவலன் வந்து
எனது வான தூதர் மூலயமா வந்து கண்ணகியை கூப்பிட்டு போனதாக சொல்லி அதை போய் இவங்க யார் செங்கோட்டு ஒன்றியம் இளங்கோட்டு சொல்லும்போது அப்போ சீத்தலை சத்திரம் அந்த பெண்ணுடைய கதை எனக்கு தெரியும் சொல்லி முடிகளும் வேந்தர் மூவர்க்கும் உரியது அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொல்லி சீத்தலை சாத்தனார் சொல்ல அதற்கு இளங்கோவடிகள் வந்து நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யில் அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரம் எழுதினதா நமக்கு வரலாறு சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. சரிங்களா? கண்ணகியோட அப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணகியோட அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய கடல் வணிகன், நாயகன் அப்படின்னா அது கடல் வணிகன் அப்படின்னு பொருள். கோவலனுடைய அப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவிரி பூமண்டலத்தில் அதாவது புகார் நகரத்தில் ஒரு மாபெரும் வணிகன், அதாவது தரைவழி வணிகன், சாத்துவன். சாத்து அப்படின்னா நம்ம வணிக சாத்துன்னு படிச்சிருப்போம் இல்லையா, வணிகர் குழு வணிக சாத்து. அப்போ சாத்தன் அப்படின்னா அது பொதுவாகவே வணிகர்கள் அப்படின்ற ஒரு பொருளில் வரக்கூடியது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த நூல் வந்து எப்படி தொடங்கியிருக்கு அப்படின்னா திங்கள் ஞாயிறு மலை போன்ற இயற்கையை வாழ்த்துவதாக இந்த நூல் வந்து தொடங்குகிறது. சரிங்களா? இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்குது. ஏன்னா பொதுவாகவே சமண மதம் பௌத்த மதத்தில் வந்து கடவுள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இல்லை, வழிகாட்டிகளாக தான் பயன்படுத்த அருகதேவன் அப்படின்னு சொல்லிட்டு வழிகாட்டிகளாக தான் பயன்படுத்திட்டு வாங்க. 28 தீர்த்தங்கர்கள் சொல்லுவாங்க சமணத்தில். சரிங்களா? 28 தீர்த்தங்கள் வருவாங்க. 28வது தீர்த்தங்கள் தான் நமக்கு வர்த்தமான மகாவீரர். சரிங்களா? சரி, அடுத்து இதனுடைய புக் பேக் கொஷின் பார்ப்போம். இதில் பாருங்கள், கழுத்தில் சூடுவது சரியான விடையை தேர்ந்தெடுத்துக்கல. முதல் கேள்வி பாருங்கள், கழுத்தில் சூடுவது வந்து தார் அப்படின்னா மாலை என்று பொருள். மாலை நம்ம பூ மாலை போடுறோம் இல்லையா, கல்யாணத்தில் போடுறோம் பூ மாலை, அது. அதே போல் இந்த மாலை அப்படின்ற சொல்லுக்கு சாயங்கால நேரம் இல்லையா, இது வந்து ஒரு நேரம், மாலை நேரம் அப்படின்ற பொருள். ஆரம் அப்படின்ற மாலையை குறிக்கும். சரிங்களா? தார் அப்படிங்கிறதையும் குறிக்கக்கூடியது வந்து என்னது, மாலைன்ற சொல்லுக்கான பொருள். அதே போல் கணையாளி நமக்கு தெரியும், கணையாளி. ஆளி அப்படிங்கிறதுக்கு மோதிரம், அதாவது இந்த கணையாளி தான் மோதிரம் சொல்லுவாங்க. மோதிரம் அப்படின்ற பொருளையும் வரும், கடல் அப்படின்ற பொருளையும் வரக்கூடிய. தண்டை அப்படின்னா காதில் போடக்கூடியது. மணிமேகலை அப்படிங்கிறது அது இடையில் சுடக்கூடியது. சரிங்களா? மணிமேகலை அப்படிங்கிறது இடையில் சுடக்கூடியது. அடுத்து இரண்டாவது கேள்வி பாருங்கள், கதிரவனுடைய மற்றொரு பெயர். கதிரவன் அப்படின்னா என்னது, சூரியன், ஞாயிறு, பரிதி, இது எல்லாமே. கதிரவன்னா சூரியன், அதுக்கு வேறு என்னென்ன பேர் இருக்கு அப்படின்னா ஞாயிறு, பரிதி, வடமொழியில் பார்த்தா ரவி, ரகு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாமே வந்து வடமொழியில் சூரியனுடைய பெயர். நமக்கு வந்து என்னது, கதிரவன், பரிதி, ஞாயிறு போன்ற பெயர்கள் எல்லாமே வந்து சூரியன் இருக்கக்கூடிய. அப்போ ஞாயிறு என்பது தான் வந்து என்னது, கதிரவனுடைய மற்றொரு பெயர். அடுத்து பிரித்து எழுதுக கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெண்குடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைக்கும் சொல் வெண்மை கூட்டல் குடை. சரிங்களா? வெண்மை கூட்டல் குடை. ஏன்னா வெண்குடை அப்படின்னா வெண்மையான குடை, பண்பு பெயர். அப்போ மை வீதியில் தான் நம்ம பிரிச்சாகணும். அடுத்து பொற்கோட்டு அப்படிங்கிற சொல்லை பிரித்தெழுத கிடைக்கும் பொழுது பொன் கூட்டல் கோட்டு. சரிங்களா? பொன் கூட்டல் கோட்டு. இந்த நகரம் வந்து ரகரமாக இந்த இடத்துல மாறி புணர்ந்திருக்கும். சரிங்களா? அடுத்து ஐந்தாவது பாருங்கள், கொங்கு கூட்டல் அலர் அப்படின்ற சொல்ல சேர்த்தது என்ன கிடைக்கும் அப்படின்னா கொங்கலர். இங்கே வறுமொழியில் உயிர் இருக்குது, இங்கே உகரம் இருக்குது. இந்த உகரம் கெட்டு மெய் மட்டும் நிற்கும். அப்புறம் இந்த உடல் மேல் வந்து இந்த உடல் மெய் மீது உயிர் வந்து சேரும். சரிங்களா? அப்போ என்னது, கொங்கலர். எங்கே இருக்குது, கொங்கலர். இந்த விடை தான் சரியான விடை, கொங்கலர். அடுத்து ஆறாவது கேள்வி பாருங்க, அவன் கூட்டல் அலிபோல். அவன் அலிபோல். இங்கே மெய் இருக்குது உயிர் இருக்குது. அப்போ என்னது, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றிடும். சரிங்களா? அப்போ அவன் அலிபோல் எங்கே இருக்குது, ஆப்ஷன் பி. சாரிப்பா. சரிங்களா? இதுதான் வந்து சரியான விடை. அடுத்த படம் பார்ப்போம். அடுத்து வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, காணி நீளம் அப்படின்ற பாரதியார் பாடம் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு பாரதிதாசன் சிலபஸில் இருக்கார். நம்ம பாரதியார் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? பாடலை பார்த்துட்டு நம்ம விரைவாக சொல் பொருளுக்கு போயிடலாம். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் தூய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்தினிடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். நல்ல முத்துச்சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேணும். அங்கு கத்துங்குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும். என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேணும். அடுத்து இந்த பாடலுடைய சொல் பொருள் பார்ப்போம். அதில் தான் வந்து நமக்கு ஒரு பொருள் தரும், அதாவது பல சொல், அதாவது 2 பொருள் தரக்கூடிய ஒரு சொல், இதெல்லாமே கிடைக்கும். அதே போல் சொல்லும் பொருள் நம்ம படிச்சுக்கணும். காணி அப்படின்னு அது காணினா நில அளவை குறிக்கும் ஒரு பெயர். கிராமத்துலாம் தெரியும், ஒரு 2 காணி நிலம் இருக்குது, ஒரு காணி நிலம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மாடங்கள் அப்படின்னு அது மாளிகையினுடைய அடுக்கு, 2 மாடம் 3 மாடம், மாட வீதி அப்படின்னு சொல்லி பொதுவாக கேள்விப்பட்டேன். அந்த எல்லாம் வந்து ஒரு காலத்தில் வந்து அடுக்கடுக்கான வீடுகள் இருக்கக்கூடிய வீதிகளாக இருந்திருக்கும். மாட வீதி, மாளிகையின் அடுக்குகள்.
சித்தம் அப்படின்னா உள்ளம் என்று பொருள். உள்ளம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனம். சரிங்களா, இது எல்லாமே இது மூன்றும் ஒரே பொருள் தரக்கூடியது. மனம், உள்ளம், சித்தம் இதெல்லாம். அதே போல் இந்த மனம் இருக்குது பார்த்தீங்களா, ஒன்று வந்து திருமணம் அப்படின்ற பொருளை தரக்கூடியது. இன்னொரு இடத்துல நறுமணம். சரிங்களா, நறுமணம் அப்படின்னா அப்படிங்கிறது எனது மனம், அந்த வாசனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது. அதே போல் நாற்றம். சரிங்களா, நாற்றம் அப்படின்னாலும் நறுமணம் மனம் என்று தான் பொருள். சரிங்களா, நாற்றம் அப்படின்னா கெட்ட மனம் அப்படி, அதாவது துர்மணம் அப்படின்ற பொருள் கிடையாது. துர்நாற்றம் அப்படின்னா தான் அது வந்து நெகட்டிவானது. சரிங்களா, இது வந்து பாசிட்டிவ். நாற்றம் அப்படின்னா மனம். ஏன்னா நமக்கு பல நாற்றம்ங்கிற ஒரு வார்த்தை தாங்க இருந்துச்சு. வடமொழி கலப்புறம் தான் இந்த துர்நாற்றம் அதற்கு எதிர்ப்புறம் வேணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்குனது. நாற்றம் தான் இருந்துச்சு. எல்லாமே வந்து ஒரு ஸ்மெல் வருதுன்னா ஸ்மெல் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கிலீஷ் சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் நாற்றம் அப்படின்னு மட்டும்தான் இருந்துச்சு. சரிங்களா, ஸ்மெல் வருது, அது ஒரு கெட்டு போன மாதிரியோ இல்லை நல்ல ஒரு ரசிக்கக்கூடியதாவோ அப்படின்ற பொருளில் வரும். ஏன்னா நமக்கு ஆண்டாள்லாம் பாடியிருப்பாங்க, கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ அப்படின்னு, அதெல்லாம் மணக்குமோ அப்படின்ற ஒரு பொருள். நம்ம இன்றைக்கி வந்து இதை வந்து ஒரு இலி சொல்லாக ஆக்கிட்டோம். நாற்றம்ங்கிற சொல்ல ஒரு இலி சொல்ல ஆக்கிட்டோம். சரி, தெரிஞ்சுக்கங்க, அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், பாரதியார் பற்றின சில டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர், நம்ம நல்லா தெரியும் நமக்கு எல்லாருக்கும். அதே போல் இயற்பெயர் சுப்பிரமணியன், இது எல்லாருக்கும் தெரியும். இளமையிலேயே சிறப்பாக கவி பாடும் திறன் பெற்றவர். நம்ம கிட்டத்தட்ட 11 வயசுலேயே இந்த எட்டயபுரத்தில் போய் பாடல் பாடி எட்டயபுரம்னால் பாரதி அப்படிங்கிற பட்டம் வாங்கியிருப்பார். சில பாரதி அப்படின்ற பட்டம் வாங்கியிருப்பார். அதேபோல் தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். ஆமாம், இவர் பெண்களுக்காகவே சக்கரவர்த்தினி அப்படின்ற ஒரு இதழ் நடத்தியிருப்பார். சக்கரவர்த்தினி, அதில் குரல் வெண்பாவும் எழுதியிருப்பார். சரிங்களா, அடுத்து என்னது, நாட்டுப்பற்று மிக்க மற்றும் மொழிப்பற்று மிக்க பாடல்கள் பலவற்றை பாடினார். ஆமாம், இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு இதழ் நடத்தியிருப்பார். அதில் வந்து என்னது முதலாக கருத்து படம், கேலி படங்களை வந்து வெளியிட்டிருப்பார். அதே போல் தம்முடைய எதிர்ப்பை காட்டும் விதமாக இந்தியாங்கிற இதில் வந்து சிவப்பு வண்ணத்தில் வந்து அச்சிட்டு வெளியிட்டிருப்பார். இதெல்லாமே பாரதியார் செஞ்சார். அடுத்து அவருடைய முக்கிய படைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. சரிங்களா, இந்த பாஞ்சாலி சபதத்தில் இந்திய நாடை வந்து திரௌபதியாகவும் ஆங்கிலேயரை வந்து கௌரவர்களாகவும் விடுதலை போராட்ட வீரர்களை வந்து என்னது பாண்டவர்களாகவும் உருவகப்படுத்தி பாடியிருப்பார். சரிங்களா, அதே போல் பாப்பா பாட்டு அப்படிங்கிற ஒரு பாடலும் வந்து ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, அடுத்து இதனுடைய புக் பேக் கொஷின் பார்த்துடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து நமக்கு கிடையாது. அதுக்கப்புறம் சிட்டுக்குருவி தான் இருக்கும், அது ஒன்றும் கிடையாது. அதே போல் கலைச்சொற்கள் கடைசியில் வரும், அதையும் பார்த்துட்டோம். கிணறு என்பதை குறிக்கும் சொல் வந்து என்னது, கேணி. கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி. அடுத்து சித்தம், நம்ம இப்போ தான் பார்த்தோம். சித்தம்னு அது உள்ளம். இந்த மனம் வராதுங்க. சரிங்களா, இந்த மனம்னா நாற்றம், நறுமணம் என்று பொருள் அப்படின்னு சொல்லியிருக்கேன், கவனம். அடுத்து கேள்வி பாருங்கள், மாடங்கள் என்பதன் பொருள் என்னது, மாளிகையினுடைய அடுக்குகள். சரிங்களா, மாளிகையுடைய அடுக்கு. கூரைங்கிறது வேறு. சரிங்களா, சாளரம் அப்படின்னா அது, சாளரம் அப்படிங்கிறது ஜன்னல் இருக்குல்லையா, நம்ம ஜன்னல் சொல்லுவோம்ல அது. இந்த சாளரம் அப்படிங்கிறதே தமிழ் சொல்லக்கூடாது. அதுக்கு காதலர். காதலர் அதாவது அலர் அப்படின்னா காற்று, கா அப்படின்னா வழி, காற்று வரும் வழி, காதலர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்து நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்தலை கிடைப்பது என்னென்னா நல் கூட்டல் மாடங்கள் வராது, நன்மை கூட்டல் மாடங்கள்னு வரும். ஏன்னா பண்பு பெயரில் வரக்கூடியது, பண்பை உணர்த்தக்கூடியது. அப்போ நன்மை கூட்டல் மாடங்கள், மை வீதி ஈறுபோத விதி மை வீதி போயிட்டு அப்படியே இணையவும் அப்படின்ற விதி பிரகாரம் இது ரெண்டும் இணைஞ்சிரும். சரிங்களா, அடுத்து 5 பாருங்க, நிலத்தின் இடையே அப்படின்ற சொல்லை எப்படி பிரிக்கலாம், நிலத்தின் கூட்டல் இடையே அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். நிலத்தின் கூட்டல் இடையே. அப்போ இங்கே இருந்தது என்னது, பேசிக்கான உடன்மை உயிர் வந்து ஒன்றக்கூடிய இயல்பான விதி தான். அடுத்து 6 பாருங்க, முத்து கூட்டல் சுடர் அப்படிங்கிறத சேர்த்துல என்ன கிடைக்கும், முத்துச்சுடர். முத்துச்சுடர் இங்கே பார்த்தீங்கன்னா முத்துச்சுடர் ரெண்டுமே இருக்குது. இதில் எது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ தான் வந்து சரி. ஏன் அப்படின்னா இந்த முத்து அப்படிங்கிற சொல் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு வன்தொடர் குற்றியல் உகரச்சொல். சரிங்களா, வன்தொடர் அதாவது இந்த குசூடு தூப்பு இருக்கு இல்லையா, இந்த தூக்கு முன்னாடி ஒரு வல்லின மெய்யெழுத்து கசடத்தை வல்லின மெய்யெழுத்து வந்தால் அது வந்து ஒரு வன்தொடர் குற்றியல் உகரச்சொல். அப்போ வன்தொடர் குற்றியல் உகரச்சொல்லை அடுத்து வறுமொழியில் காசாதாவா வந்தால் ஒற்றெழுத்து மிகும். நம்ம ஒற்று வழி மிகு மிகாதெல்லாம் பார்த்துடலாம். அப்போ வல்லெழுத்து மிகும். அப்போ அந்த அடிப்பில் இந்த ஈ தான் சரியானது. சரிங்களா, அடுத்து 7வது பாருங்கள், நிலா கூட்டல் ஒளி, நிலா ஒளி. இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா ஈ ஐவழி எவும் அப்படின்ற அந்த உடம்புடி மெய்ப்புணர்ச்சி வந்திருக்கு. சரிங்களா, ஏ வரி நீ விருமையும் வரும், மற்றவே வர வவ்வும் அப்படின்ற விதி இருக்குது. அதாவது ஈ ஐ வந்துச்சுன்னா யகரமெய் வரணும். சரிங்களா,
அதே போல் ஏ வந்துச்சுன்னா யகரமும் வகரமும் வரும். மற்றவை வந்துச்சுன்னா என்னது வகரமை வரணும். அப்போ இந்த இடத்துல ஆ அப்படிங்கிறது வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல இது ரெண்டுக்கு இடையில வந்து உடம்பொடு மெய்யாக நிலா கூட்டல் இவ் கூட்டல் ஒளி வகரமை வரணும். ஏன்னா இங்கே வந்து ஈல வரல. ஒருவேளை வந்துச்சுன்னா என்னது இந்த வரணும், யகரமை வரணும். அப்போ நிலா கூட்டல் ஒளி இது ரெண்டு உடல்மை உயர்ந்து ஒன்றும் இணைஞ்சு இது இணையவும் அப்படின்ற விதிப்படி இணைஞ்சிடும். அப்போ என்னது நிலா ஒளி. ஆப்ஷன் தான் வந்து சரியான விடை. அடுத்து பொறுத்துக்க பாருங்கள். முத்துச்சுடர் போல் என்ன வேணும்? முத்துச்சுடர் போல் நிலா ஒளி வேணும். தூய நிறத்தில் மாடங்கள் வேணும். சித்தம் என்கிற தென்றல் வேணும். சரிங்களா? அடுத்து சிறகின் ஓசை அப்படின்ற நமக்கு ஒரு பறவைகள் பற்றிய பாடம் இருக்குது. அதில் ஒரே ஒரு நமக்கு தெரிஞ்சுக்கூடிய ஒரே ஒரு கலைச்சொல் மட்டும் இருக்குது. என்னது? ஆர்னித்தாலஜி அப்படின்வாங்க. எழுதின பாருங்க. ஆர்னித்தாலஜி அப்படின்ற கலைச்சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா பறவை பற்றிய படிப்பு. சரிங்களா? பறவை பற்றிய படிப்பு அதான் வந்து ஆர்னித்தாலஜி. அதே போல் அந்த படத்தில் இருக்கக்கூடிய நம்ம புக் பேக் மட்டும் பார்த்துக்கலாம். அது நமக்கு தேவை. பாருங்கள், அந்த என்னது சிறகின் ஓசை அப்படிங்கிற பாடத்தில் இருக்கக்கூடிய புக் பேக் அதில் இருக்கக்கூடிய பாருங்கள், தட்ப வெப்பம் அப்படின்ற சொல்ல பிரித்தெழுதே கிடைப்பது தட்பம் கூட்டல் வெப்பம். சரிங்களா? தட்பம் கூட்டல் வெப்பம். இந்த இடத்துல இது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈறுபோதல் விதி பிரகாரம் மகர மெய் ஈறு போயிடும். அப்புறம் இணையமும் அப்படிங்கிற விதி பிரகாரம் தட்ப வெப்பம் அப்படின்னு சொல்லி வந்துடும். அடுத்து வேதியுரங்கள் அப்படிங்கிறத வேதி கூட்டல் உரங்கள். இந்த இடத்துல எனது உடம்படு மெய்ப்புணர்ச்சி தான் வரும். சரிங்களா? இங்கே பாருங்கள், தீ அப்படின்னா ஐவலி எவ்வும். அப்போ யகர உடம்படு மெய் வரும். இந்த இடத்துல வேதி யுரங்கள் எங்கே இருக்குது? வேதி யுரங்கள் இங்கே இருக்கா பார்த்தீங்களா? வேதி கூட்டல் உரங்கள். இந்த இடத்துல இந்த யகர மெய் வந்து அப்புறம் உகரத்தோடு சேர்ந்து யூன் மாறி இருக்குது. சரிங்களா? அடுத்து மூன்றாவது பாருங்கள், தரை கூட்டல் இறங்கும். தரை கூட்டல் இறங்கும் இந்த இடத்துலையுமே வந்து நமக்கு உடம்படு மெய் புணர்ச்சி நடந்திருக்கு. இங்கே வந்திருக்கு. அப்போ வந்தால் என்ன வரணும்? யகர உடம்படு மெய் வரணும். இங்கே பாருங்க, என்ன வரணும் விடை? சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இங்கே பாருங்கள், தரை அடுத்து யகர உடம்படு மெய்யாக வருது. இது ரெண்டும் சேரும் பொழுது அப்படிங்கிற சொல் பிறக்குது. சரிங்களா? அப்போ தரை இறங்கும் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள், வழித்தடம் அப்படின்ற சொல்ல சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்கும் அப்படின்னா வழித்தடம். வழித்தடம் அப்படிங்கிறது என்னது? இத்து வரும். வழி. ஏன்னா நம்ம இகரத்தில் முடியும் எழுத்துக்களை அடுத்து வல்லினம் வந்தால் வல்லினம் மிகும் அப்படின்னு பார்த்துருக்கோம். இங்கே என்னது? இல் குட்டல் வந்திருக்கு. அப்போ வழித்தடம் வரணும். வழித்தடம்ங்கிறது வரக்கூடாது. சரிங்களா? இது வரக்கூடாது. இதுதான் வந்து சரியான விடை. அடுத்து பாருங்கள், சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி வந்து வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. அவ்வளோதான். சரிங்களா? அடுத்து நமக்கு கோடிட்ட இடங்கள்லாம் வந்து நமக்கு பெருசாக தேவையில்லாதது. சரிங்களா? அப்போ இந்த பாடம் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த பாடம் வந்து சின்ன படம் தான், பட் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணும்போது உங்களுக்கு நேரம் போயிடுச்சு. நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக கூட வச்சு கேட்டுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? நம்ம தொடர்ச்சியாக 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய முழு பாடங்கள் இருக்கக்கூடிய இலக்கணம், அப்புறம் நமக்கு தேவையான பாடங்கள், செய்யுள் இருக்கக்கூடிய சொல் பொருள் எல்லாமே பார்க்கலாம். கலைச்சொற்கள் எல்லாமே பார்க்கலாம். தொடர்ச்சியாக பாருங்கள். சரிங்களா? மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.